Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல Day 21ல May versus Might பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் கோர்ஸோட Day 21 வீடியோவை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸசைஸ் 1ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். May is used to talk about dash, present and future possibilities, to ask, request and give permission, to express wishes. இங்கே 3 ஆன்சருமே கரெக்டு தான். ஏன்னா மே அப்படின்ற வேர்டை வந்து ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரெக்வஸ்ட் கேட்குறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் கூட யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் விஷஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மைட் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் டேஷ், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ், டு ஆஸ்க், ரெக்வஸ்ட் அண்ட் கிவ் பெர்மிஷன், டு எக்ஸ்ப்ரெஸ் விஷஸ். இந்த கொஸ்டினோட ரைட் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ். அதாவது மைட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரெக்வஸ்ட் கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் விஷஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மே தான் யூஸ் பண்ணுவோம், மைட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளோட வேணும் அப்படின்னா பேசிக் கோர்ஸோட Day 21 வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். மே அண்ட் மைட் ஆர் அப்ளிகபிள் டு டேஷ், சிம்பிள் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இங்கே கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். ஹீ இஸ் பிஸி, அவன் பிஸியாக இருக்கிறான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறோம். இதுவே ஒரு டவுட்டாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஹீ மே பி பிஸி ஆர் ஹீ மைட் பி பிஸி. எந்த ஆன்சர் ரைட்? இங்கே 2 ஆன்சருமே கரெக்டு தான். இஸ் அப்படின்றது பி வெர்ப், அப்போ இங்கே மே ஆர் மைட் யூஸ் பண்ணும்போது பி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேக்கும் மைட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஹீ வில் ரைட் டுமாரோ, அவன் நாளைக்கு எழுதுவான் அப்படின்னு சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது. இது ஓரளவுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறோம். இதுவே டவுட்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவோம்? ஹீ மே ரைட் டுமாரோ ஆர் ஹீ மைட் ரைட் டுமாரோ ஆர் ஹீ மே பி ரைட்டிங் டுமாரோ. விச் ஒன் இஸ் ரைட்? கரெக்டான ஆன்சர் ஹீ மே ரைட் டுமாரோ ஆர் ஹீ மைட் ரைட் டுமாரோ. மேக்கும் மைட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஹீ மே பி ரைட்டிங் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைட்டிங் அப்படின்றது கண்டினியூஸ் ஃபார்ம். ஃப்யூச்சர் டென்ஸில் இல்லை ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயும் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் ஸ்லீப்பிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறோம். இதுவே டவுட்டாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஹீ மே ஸ்லீப் ஆர் ஹீ மைட் ஸ்லீப் ஆர் ஹீ மே பி ஸ்லீப்பிங் ஆர் மைட் பி ஸ்லீப்பிங். கரெக்டான ஆன்சர் ஹீ மே பி ஸ்லீப்பிங் ஆர் ஹீ மைட் பி ஸ்லீப்பிங். மேபிக்கும் மைட் பிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். கொஸ்டினில் கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கிறனால நம்ம மேபி ஆட் பண்ணும்போதும் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணும். விச் மாடல் ஆக்சிலரி வேர்ப் இஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் விஷஸ், மே ஆர் மைட்? த ரைட் ஆன்சர் இஸ் மே. ஏற்கனவே நம்ம இதை பேசிக் கோர்ஸில் பார்த்துருக்கோம். ஹீ டேஷ் கம் டு த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், மே, மேபி, மைட். இங்கே கரெக்டான ஆன்சர் மே அண்ட் மைட். கொஸ்டினில் கம் அப்படின்னு மெயின் வேர்ப் இருக்குது, அதில் கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லை, அதனால் நம்ம இங்கே மேபி, கம்மிங் அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. அது மாதிரி கம் அப்படின்றது மெயின் வேர்ப், மெயின் வேர்ப் இல்லாமல் ஒருவேளை பி வேர்ப் இருந்திருந்தால் மேபி அப்படின்னு ஆட் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரியும் இல்லை, மெயின் வேர்பு கம் அப்படின்னு இருக்குது. அப்போ இது கன்ஃபார்மாக சொல்லும்போது என்னவாக இருந்திருக்கும்? ஹீ வில் கம் அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இதை மாற்றும்போது என்ன யூஸ் பண்ணும்? மே ஆர் மைட் யூஸ் பண்ணும். டூ யூ திங்க் கேன் பி யூஸ்டு ஃபார் மே ஆர் மைட்? த ரைட் ஆன்சர் இஸ் மைட். அதாவது கொஸ்டின் கேட்கும்போது நம்ம மைட்டுக்கு பதிலாக டூ யூ திங்க் அப்படின்னு ஆட் பண்ணி கேட்போம் அப்படின்னு நம்ம பேசிக் கோர்ஸில் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ திங்க் ஹீ மைட் கம், அவன் வருவான்னு நீ நினைக்கிறியா? டூ யூ திங்க் ஹீ மைட் பி ஸ்லீப்பிங், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நீ நினைக்கிறியா? ஸோ இந்த மாதிரி டூ யூ திங்க் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் கொஸ்டின் கேட்போம். ஷீ மே நாட் பி டேஷ் டு கனடா நெக்ஸ்ட் மந்த், கோயிங், கோ, கான். ஆன்சர் இஸ் ஷீ மே நாட் பி கோயிங் டு கனடா நெக்ஸ்ட் மந்த். இங்கே நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு வந்திருக்கனால அது ஃப்யூச்சர், பி வெர்ப் அதாவது பி அப்படின்ற வேர்டு வந்திருக்கனால அது ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மே ஆர் மைட் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். அதனால் த ரைட் ஆன்சர் இஸ் கோயிங். இப்போது எக்ஸசைஸ் 2ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது தமிழில் நான் சில சென்டென்சஸ் சொல்லுவேன், நீங்கள் அந்த சென்டென்ஸை மே ஆர் மைட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
நாளை மழை பெய்யலாம். பெய்யலாம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது ஒரு டவுட்டில் சொல்கிற மாதிரி. இந்த டவுட்டில் சொல்கிறதெல்லாம் மே ஆர் மைட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். டுமாரோ அப்படின்னா நாளை, மழை அப்படின்னா ரெயின். அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இட் மே ரெயின் டுமாரோ, இட் மைட் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். மே ஆர் மைட் மோரார்லெஸ் சேம் தான். நம்ம மே இருந்தால் கூட நீங்கள் மைட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர்கள் சிரிக்கலாம். சிரிக்கலாம் அப்படின்னு டவுட்டாக சொல்கிறோம். அப்போ மே ஆர் மைட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சிரிக்கிறது அப்படின்னா லாஃப், அவர்கள் அப்படின்னா தே. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? தே மே லாஃப். அது உண்மையாக இருக்கலாம். இங்கே உண்மை அப்படின்னா ட்ரூ, இருக்கலாம் அப்படின்றது ஒரு இரு அப்படின்னா பி வெர்ப் அப்படின்னு பார்த்தோம். இங்கே மெயின் வெர்ப் எதுவுமே இல்லை. அப்போ இதை எப்படி சொல்லணும்? இட் மே பி ட்ரூ. நாம் தாமதமாகலாம். தாமதம் அப்படின்னா லேட். இங்கேயும் மெயின் வெர்ப் எதுவுமே இல்லை, அதனால் பி ஆட் பண்ணிக்கணும். வி மே பி லேட். வி ஆர் லேட் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறது. வி மே பி லேட் அப்படின்னா டவுட்டாக சொல்கிறது. அவள் இப்போது வேலை செய்து கொண்டு இருக்கலாம். செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. செய்து கொண்டிருத்தல் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ இங்கே பி ஆட் பண்ணோம், மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஷீ மே பி ஒர்க்கிங் நவ். அவள் சமைத்து கொண்டு இருக்கலாம். இங்கேயும் சமைத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம் அண்ட் தென் பி வெர்பை ஆட் பண்ணோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஷீ மே பி குக்கிங். அவர் படிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? டூ யூ திங்க். டூ யூ திங்க் அப்படின்னு வரும்போது மைட்டுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் டூ யூ திங்க் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது படிக்கிறதுனா ஸ்டடி, கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போது ஸ்டடியிங். அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? டூ யூ திங்க் ஹீ மைட் பி ஸ்டடியிங். அவர்கள் இந்த ஆண்டு தங்கள் திருமண நாளை கொண்டாடாமல் இருக்கலாம். திருமண நாள் அப்படின்னா வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருடம் அப்படின்னா திஸ் இயர். கொண்டாடுறது அப்படின்னா செலிப்ரேட். அப்போ இது எப்படி சொல்லலாம்? தே மைட் நாட் செலிப்ரேட் தேர் வெட்டிங் ஆனிவர்சரி திஸ் இயர். நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்? வீட்டிற்கு செல்லலாம் அப்படின்னா கோ ஹோம். இப்போது அப்படின்னா நவ். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? யூ மே கோ ஹோம் நவ். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். இது ஒரு விஷ். விஷுக்கு நம்ம மே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். புத்தாண்டு அப்படின்னா நியூ இயர். ஹாப்பினஸ் அப்படின்னா மகிழ்ச்சி. தரட்டும் அப்படின்னா கிவ் ஆர் பிரிங் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? மே திஸ் நியூ இயர் கிவ் யூ ஹாப்பினஸ். ஒரு சென்டென்ஸில் மே, மைட் இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.